அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஆர்டிஐ ஆக்ட் பத்தி நம்ம பார்க்க போறோம். ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தமிழ்ல தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 2005 அக்டோபர் 12 தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. இது ஒரு புரட்சிகரமான சட்டம்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில நீங்க எங்க வேணாலும் போயிட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஊராட்சியா இருக்கட்டும், நகராட்சி, மாநகராட்சி, இல்ல ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், கவர்மெண்ட் காலேஜா இருக்கட்டும், எங்க வேணாலும் வந்து நீங்க போயிட்டு உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், அங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா கூட நீங்க வந்து வாங்கிக்கலாம். சோ இந்த விஷயத்தை வந்து ரைட்டர் அப்படிங்கிற மூவி சமுத்திரகனி நடிச்ச படத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை தெளிவா பேசியிருப்பாங்க. இந்த விஷயத்தை தகவல் பெறும் உரிமை சட்டம் கிட்டத்தட்ட 300க்கு மேல தகவல் அறியும் உரிமை போராளிகள் மட்டும் இந்தியாவில் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கறதும் உண்மையான விஷயம். அப்படின்னா என்ன அப்படிங்கறத தெளிவா நம்ம வந்து பார்க்கலாம். சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் பார்க்கலாம். இந்த ஆர்டிஐ சட்டம் அப்படிங்கிறது தகவல் அறியும் உரிமை சட்டம். ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிஐ கமிஷனர் இருப்பாரு. தகவல் அறியும் ஆணையர்களை பொறுத்த வரைக்கும் இதனுடைய செட்டப் எப்படி இருக்கும்னா 1+6 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருப்பாங்க. ஓகேங்களா? இதுல அந்த ஒன்னு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தலைவர் வந்து யார் இருப்பான்னா சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், CIC, சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இவரை யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு பெரிய போஸ்ட்ங்கிறனால பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. அது இல்லாம இவருடைய பதவி காலம் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 இயர்ஸ். ஓகேங்களா? 6 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பதவி காலம். இல்லனா 65 வயசு வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த சட்டம் சம்பந்தமா பேசிக் டீடைல் நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்க ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து போறீங்க அப்படின்னா அங்க எத்தனை ஸ்டூடெண்ட் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த டீச்சர்ஸ் வந்து இருக்கிறாங்களான்னு உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்க ஜஸ்ட் ஒரு ஃபார்ம்ல ஒரு பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம், உங்களுடைய அட்ரஸ், சிக்னேச்சர், அந்த என்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை வந்து நீங்க அனுப்பலாம். யாருக்கிட்ட அனுப்பணும்? சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர்கிட்ட அனுப்பணும். அப்படி அனுப்பும் போது அதற்கான பதில் வந்து பாத்தீங்கன்னா 30 டேஸ்க்குள்ள உங்களுக்கு வந்துடணும். 30 டேஸ்க்குள்ள வந்து உங்களுக்கு ஓகே இன்ஃபர்மேஷன் கிடைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓகே ஆகணும். புரியுதுங்களா? அப்படி 30 நாளுக்குள்ள உங்களுக்கு பதில் வரல அப்படின்னா அவங்க மேல ஃபைன் விதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அது இல்லாம இந்த ஆர்டிஐ சட்டம் வந்து உருவாவதுக்கு வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் 2 பேர். இதை ஞாபகம் வச்சுங்க. அது யாருன்னு கேட்டீங்கன்னா அருணா ராய் அப்படிங்கிறவரும் அதுக்கப்புறம் நிக்கில் தேவ் அப்படிங்கிற 2 நபரும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 நபர்கள் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் வர்றதுக்கு. ஓகேங்களா? சரி, இதை யூஸ் பண்ணி எல்லா இடத்துலயும் நீங்க ஒரு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், நகராட்சி, ஊராட்சி, மாநகராட்சியா இருக்கட்டும் கேட்கலாம்னு சொன்னீங்க. சோ இதுல வந்து யாராட்டெல்லாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை அடிப்படையில கேட்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த CRPF இருக்காங்கல்ல, சென்ட்ரல் ரிசர்வ் பட்டாலியன் போர்ஸ், அப்புறம் வந்து பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், BSF, அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இவங்கள்ட்ட எல்லாம் நீங்க வந்து உரிமையை கேட்க முடியாது, கேட்கவும் கூடாது. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் வேற என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 to 14 மணி நேரம் வந்து ஒர்க் வந்து வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா வந்து பெண்கள் அங்க வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு வந்து பிரேக்கே ஒரு 5 நிமிஷம் பிரேக் விடுவாங்களாம். 12 to 14 மணி நேரம் வரைக்கும் ஒர்க் பண்ண வச்சிருக்காங்க. சோ இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் அடிப்படையில அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் இந்த ரைட் டு இன்ஃபர்மேஷன் அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புக்ல கொடுத்திருந்தாங்க. அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் தொழிலாளர் நலன்களுக்காக அம்பேத்கர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா சட்டமும் அம்பேத்கரால் கொண்டு வந்ததுதான். சோ தொழிலாளர் நலனுக்காக அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை நேரம் குறைந்தது. ஓகேங்களா? சோ ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம 8 மணி நேரம் வேலை செய்யறோம் இல்லையா, அதுக்கு மிக முக்கியமான காரணமே அம்பேத்கர் அவர்கள் தான். சோ வேலை நேரம் குறைப்பு அதுக்கு மிக முக்கியமான காரணம் அம்பேத்கர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூனியன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகே, லேபர் யூனியன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ், ஓகேங்களா, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா, அதுக்கு காரணமும் அம்பேத்கர் தான். இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து சொல்லணும். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் எதுக்குங்க இருக்கு, இதெல்லாம் யூஸே கிடையாது அப்படின்னு நினைச்சா இதுல நம்ம கரெக்டா ரெனியூவல் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா இப்போ ஒரு கேண்டிடேட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு மேக்சிமம் இப்போ ஒரு OBC கேண்டிடேட் எடுத்துக்கிட்டோம்னா 27 வயசு வரைக்கும் தான் அவங்களால அப்ளை, 27 வயசு தான் எலிஜிபிள் அப்படின்னா 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. சோ 30 வயசு தான் அவங்களுக்கு
லாஸ்டா அதுக்கு மேல அப்ளை பண்ண முடியாது. அப்படியாப்பட்ட நபர்கள் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க கரெக்டா ப்ராப்பரா ரெனியூவல் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, சோ எம்ப்ளாய்மெண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வேலை போட்டிருக்காங்களோ அவங்களை அணுகி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து ஸ்பெஷலா அவங்களுக்கு வந்து 5 இயர் வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இருக்குங்கிற விஷயத்த வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, குறைந்தபட்ச ஊதியம் வந்து எல்லாருக்கும் ஒருத்தவங்க வேலை செய்யறாங்கன்னா மினிமம் வேஜஸ் ஆக்ட் வந்து எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, குறைந்தபட்ச ஊதியம் வந்து அவங்களுக்கு இந்த வேலைனா இருக்கணும் அப்படிங்கிற சட்டம் மினிமம் வேஜஸ் ஆக்ட். இது வந்து 1948 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து தொழிலாளர் நலனுக்காக அம்பேத்கர் அவர்கள் வந்து கொண்டு வந்ததுதான் குறைந்தபட்ச ஊதிய சட்டம். குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948. அதுக்கப்புறம் கோல், நிலக்கரி, அப்புறம் மைக்கா, இந்த ஃபீல்ட்ல இந்த சுரங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா, அங்க வேலை செய்யறவங்களுக்கு பிக்சட் டெபாசிட் வந்து பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு. கோல் இதெல்லாம் ஆபத்தான இடம் இல்லையா, அப்புறம் மைக்கா, இந்த சுரங்க இதுல வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கு பிக்சட் டெபாசிட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாரு. சோ ஆர்டிஐ வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படி உருவாக்கப்பட்டது இது ஆர்டிஐ சட்டம். சோ எப்போ வந்ததுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டு 2005 அக்டோபர் 12 வந்து உருவானுச்சு. சோ இதுல இதை யூஸ் பண்ணி எந்த இடத்துக்கு அதிக கேள்விகளை கேட்டிருக்காங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல தான் அதிக தகவலை கேட்டு அதிகமா போனது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் தான். சோ ஃபர்ஸ்ட் பூனே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கதான் இந்த தகவல் அறியும் உரிமையை யூஸ் பண்ணி சாகித் ரசா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சில கேள்விகளை சில தகவலை வந்து கேட்டு அறிஞ்சிருப்பாரு சாகித் ரசா. ஓகே, இதுல ஆர்டிஐ கமிஷனரா ஃபர்ஸ்ட் இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஆர்டிஐ கமிஷனர் ஃபர்ஸ்ட் இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ஹபிபுல்லா அப்படின்றவர் தான் இருந்தாரு. இப்போதைக்கு யார் அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிஐ கமிஷனர் வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹபிபுல்லா. ஓகேங்களா? ஹபிபுல்லா அப்படிங்கிறவர் வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டி கமிஷனர். இப்போ வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னையோட அவருடைய காலகட்டம் வந்து முடியுது. அது யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. பார்த்துட்டு ஆர்டி கமிஷனர் இப்போதைக்கு யார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா, சோ இது எதுக்காக மெயினா கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசு நிறுவனம் இருக்கு, ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்குன்னா அது சரியா இயங்குதா இல்லையா அப்படின்னு அதனுடைய அரசு நிறுவனத்தோட வெளிப்படைத்தன்மையை கொண்டு வர்றதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஓகே, சோ அதுக்கப்புறம் இது நீங்க எங்க வேணாலும் போயிட்டு நீங்க வந்து ஒரு அரசு நிறுவனம் இருக்குன்னா அங்க உட்கார்ந்து நீங்க பாக்கலாம் என்ன நடக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாக்கலாம். யாருமே உங்களை கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. ஒரு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்டா இருக்கட்டும், எந்த இடத்துக்கு உள்ள போய் கூட நீங்க என்ன நடக்குது, கரெக்டா வந்துட்டு இருக்கா, போயிட்டு இருக்கா, உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து வடிவுல நீங்க கேட்டீங்கன்னா அதை கொடுத்துதான் ஆகணும். புரியுதுங்களா? இது பொதுவா யாருக்கும் நம்ம அதிகமா பயன்படுத்த மாட்டோம், பயன்படுத்தினா செமையா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொல்றேன் இப்போ. சோ பேசிக் கொஸ்டின் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் எப்ப வந்து 2005 அக்டோபர் 12. அடுத்து இது வர்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அருணா ராய் அப்படிங்கிறவங்களும் நிக்கில் தேவ் அப்படிங்கிறவங்க தான் காரணம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, இது எத்தனை நாளுக்குள்ள இன்ஃபர்மேஷன் வழங்கி ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 நாளுக்குள்ள கொடுக்கணும், இல்லனா ஃபைன். சோ யாராட்டெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டின் பாதுகாப்புக்காக இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். சிஆர்பிஎஃப், பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ், இன்டெலிஜென்ஸ் பியூரோட்டெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் தகவல் அறியும் உரிமையை வந்து யூஸ் பண்ணி எங்க கேட்டாங்க அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் கேட்டாங்க. பூனே போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டிருந்தாரு. கேட்டது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாகித் ரசா அப்படிங்கிறவங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டிஐ கமிஷனர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹபிபுல்லா. இப்போ யாருன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய பதவி காலம் என்ன, இந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷன் ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருப்பாங்க, அப்புறம் இந்திய அளவுலயும் ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு மாநிலத்திலும் இருப்பாங்க. அந்த சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்காங்கல்ல, அவங்களுடைய பதவி காலம் 5 வருஷம். இப்போ வந்து நியூ ரூல்ஸ்ல 3 வருஷம் மாத்தி இருக்காங்க. பட் புக்ல மாத்தல, அதனால நான் இதே சொல்லிடுறேன். 5 இயர்ஸ் இல்லனா 65 வயசு வரைக்கும் அவங்க இருக்கலாம். ஓகே, 65 வயசு வரைக்கும் அவங்க இருக்கலாம். 1+6 வந்து இருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. சோ நன்றி, வணக்கம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அவர் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா வந்து நம்மளுடைய தியாழ் அகாடமி காரைக்கால்ல விஏஓக்கான ஸ்பெஷல் டெஸ்ட் சீரிஸ் வந்து ஓபன் பண்ணிருக்கோம். சோ தேவைப்படுறவங்க ரொம்ப மினிமம் காஸ்ட் தான். தேவைப்படுறவங்க கண்டினியூஸா ஒரு வாரம் டெஸ்ட் எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேவைப்படுறவங்க 9952 7870 9952787085 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. அது இல்லாம சப் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் போலீஸ் கான்ஸ்டபிள், அடுத்து வரக்கூடிய எல்டிசி, யூடிசி, இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் ஓபன்ல இருக்கு. சோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில வந்து
ப்ராப்பரா எக்ஸாமினிங் அத்தாரிட்டி வந்து உருவாக்குனனால இதுக்கப்புறம் ரெகுலரா எக்ஸாம் வந்து எப்போ வருங்கிறத கொண்டு எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாயிடும். சோ அதனால இப்பல இருந்து நீங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா எந்த எக்ஸாமா இருந்தாலும் கிராக் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.